ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. குறிப்பிட்ட தேதியில் வெளிவருமா வராதா அப்படிங்கிற ஒரு பல பிரச்சனைகளுக்கு இடையில் இருந்த இளைய தளபதி விஜய் அவர்களின் புலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிட்டது. ரசிகர்களின் ஓப்பனிங் செரிமனி, ஃபேன்ஸ் செலிப்ரேஷன், விஜய் அவர்களின் மாஸ் என்ட்ரி இன் புலி மூவி, இதை அத்தனையும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ரசிகர்களின் ஆதரவுக்கு நன்றி. ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட முதல் முறையாக பிரபு அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு கிராமத்துடைய தலைவராக இருக்கார். ஸோ அந்த நாட்டு படை வீரர்கள் ராணிக்கு தெரியாமல் படை தளபதி அவர்களோட அந்த பிரபு அவர்களின் கிராமத்துக்குள்ளே மக்களுடைய உடைமைகள் எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க, அடித்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ மக்களை கூட்டிகிட்டு பிரபு அவர்கள் ராணிகிட்ட போய் முறையிட போகிறாரு. அது தெரிஞ்சு தளபதி அவர்கள் இடையிலே தடுத்து அந்த ஊர் மக்களை கொண்டுட்டு பிரபுவை மட்டும் கையை வெட்டி ஆற்றுல வீசிடுறாரு. அப்போது ஆற்றுல அடிச்சுட்டு வரும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அதாவது பிரபு அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை தான் விஜய். விஜய் வளர்ந்து அந்த நாட்டை வச்சு அந்த ஸ்ருதியை லவ் பண்ணுறாரு. அடுத்ததாக 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ருதியை அந்த படை வீரர்கள் கடத்திட்டு போகவும் அவங்கள மீட்க விஜய் அவர்கள் அந்த நாட்டுக்கு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸ், என்ன அப்படிங்கிறது தான் கதை. அந்த நாட்டுடைய ராணியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் படங்களில் ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருக்காங்க. வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் முகத்தில் அதெல்லாம் தெரியாமல் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பில் பாதி அவங்களுடைய கண்களே பேசுகிறது. அந்த அரசவையில் உட்கார்ந்துருக்கிறதாகட்டும், அந்த அவங்களுக்கான அரசவை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறதாகட்டும், எல்லாமே பார்த்தா ரொம்ப கம்பீரமாக இந்த கேரக்டருக்கு ஸ்ரீதேவி அவர்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக படை தளபதியாக வர்ற சுதீப் அவர்கள் கன்னடத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் இங்கே தமிழில் முதல் முறையாக வில்லனாக, அதுவும் விஜய் அவர்களுக்கு வில்லனாக நடிச்சிருக்காரு. இங்கே சிங்கம் படத்தை அங்கே கெம்பேகவுடா அப்படிங்கிற பேரில் எடுத்து பெரிய ஹிட் கொடுத்துருந்தார். ஸோ சுதீப் அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பலம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக மகையல்ல. அடுத்தது 2 ஹீரோயின் இந்த படத்தில். முதல் ஃபுல்லாக ஸ்ருதிஹாசன், இரண்டாம் பாதையில் ஹன்சிகா. 2 பேர்த்துக்குமே சமமான ஒரு பேலன்ஸான கேரக்டர் வைஸ் கொடுத்துருக்காரு சிம்புத்தேவன் அவர்கள். இது பாகுபலி படத்துடைய புலி படத்தை ஒப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. பாகுபலி ஒரு ஆக்ஷன் கலந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இது சிம்புத்தேவனின் ஃபார்முலா, அதாவது காமெடி, காதல் எல்லாமே கலந்த ஒரு ரகலையான ஒரு ஃபார்முலா சிம்புத்தேவனோடது. விஜய் எப்பவுமே ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி, அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை விட்டுட்டு இப்போது தனக்கு டிஃப்ரெண்டான ஒரு புது ஃபார்முலாவில் இந்த கதையில் நடிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மகன் சஞ்சய் தான். ஏன்னா அவர் தான் குழந்தைகள் உங்களை அதிகமாக பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை படமாக நடிங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு ஃபேண்டஸியான கதையில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் விஜய் அவர்களோட முதல் முறையாக தம்பிராமையா நடிச்சிருக்காரு. துப்பாக்கியில் நடித்த சத்யனும் தம்பிராமையாவும் காமெடிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாக தம்பிராமையாவும் சத்யனும் விஜய் அவர்களோட வராரு. அதுபோக இமான் அண்ணாச்சி, ரோபோ சங்கர், வித்யுத் லேகா இவங்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காடு, மலை, இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ராணி, அந்த அரண்மனை, படைகள், அது மாதிரியான ஒரு கிராஃபிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. சிஜி ஒர்க் இவ்வளோ குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் இவ்வளோ அழகாக, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, நல்லா பாகுபலிக்கு இணையாக அப்படி டெக்னிக்கல் விஷயங்கள் சிஜிக்களில் பண்ணியிருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த மற்ற எல்லா விதங்களையும் விட ஒளிப்பதிவாளருடைய வேலை இதில் ரொம்ப பெருசு. பல இடங்களில் செட்டு தான் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு ரியலான ஒரு இடத்த காமிச்சிருக்காரு நட்டி, அதாவது நடராஜ் அவர்கள். அவருடைய முழு பேர் நடராஜ் சுப்ரமணியன் நினைக்கிறேன், ஆனால்
நட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அவர் சதுரங்க வேட்டை படத்தில் பட்டை கிளப்பியிருந்தார் அவர் தான். ஸோ தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் சிங்கத்துக்கு மட்டும்தான் மியூசிக் போடுவாரா அப்படின்னா இல்லை, இப்போ புலிக்கும் மெகா ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். புலி புலி பாடலும் ஜிங்கிலியா பாடல் வந்து யூடியூப்லேயே பயங்கரமான ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு மெலடின்னு பார்த்திங்கன்னா ஏண்டி ஏண்டி அப்படிங்கிற பாடலும் ரொம்ப நல்லாயிருக்கு. விஜய் அவர்கள் வந்து சாதாரண ஃபேண்டசி காமெடி படங்கள் அப்படின்னு நினச்சாலும் அதில் வர வசனங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் எண்ணத்தை சொல்லுது. நான் ஆள வந்தவன் இல்லை, இந்த மக்களை வாழ வைக்க வந்தவன், மக்களுக்காக உயிரும் கொடுக்குறவன் தான் தலைவன் போன்ற வசனங்கள் பார்த்திங்கன்னா அவரோட அரசியல் எண்ணத்துக்கு வலு சேர்ப்பதாக இருக்குது. ஸோ விஜயின் மக்கள் செல்வாக்கையும் தன்னுடைய வழக்கமான ஃபேண்டசி கலந்த காமெடி கதையும் கொடுத்து தான் இந்த புலியை கொடுத்துருக்கார் இயக்குனர் சிம்புதேவன் அவர்கள். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அரசர் காலத்து கதைனா இது அதை விட டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரம்மாண்டமான கதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச்.